வணக்கம் ஜீவன் டிவி நேயர்களே, நான் உங்கள் யோகி. இந்த நிகழ்ச்சி தவம் தியானம் வித் யோகி. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஆன்மீகத்துக்கு சிறந்த உணவு எது? நீங்க ஆன்மீக பாதையில போறீங்க, ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான உணவு எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஆன்மீகத்துக்கான சிறந்த உணவு, காற்று டு கரிசோறு அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். என்ன சார் ஆன்மீகம்னு சொல்றீங்க, கறி நான்வெஜ்லாம் சொல்றீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம உணவு வழக்கத்தை பத்தி நம்ம ஒரு டீட்டெயிலா ஒரு தடவை நம்ம போயிட்டோம்னா, நம்ம போக 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 நம்ம என்ன ஆக்சுவலா இது மீனிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டைரக்டா நீங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னா இமிடியேட்டா உங்களுக்கு என்ன இருக்கும்? அப்ப இதை சாப்பிட்டா இப்படி ஆயிருமா, அதை சாப்பிட்டா அப்படி ஆயிருமா, நிறைய கேள்விகள் கேட்பீங்க. ஆனா உங்களுக்கு முதல்ல உணவு பழக்கம் எதுக்காக இருக்கு, எதனால நம்ம உணவு உட்கொள்றோம் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. உங்க கன்க்ளூஷன் வர்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுடைய ஃபுட் அடாப்டேஷனுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல நம்ம சாப்பிட்றது எது? நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம், வெஜிடேரியன் சாப்பிட்றோம், ரெண்டா பிரிச்சுட்டோம் நம்ம. அப்ப நான் வெஜிடேரியன்ல பாத்தீங்கன்னா இப்ப எக்கச்சக்கமான வந்து சிக்கன், மட்டன் அப்படி இப்படி நிறைய வந்திருக்கு. வெஜிடேரியன்லயும் பாத்தீங்கன்னா எல்லாம் வகையான வெஜிடபிள்ஸ் இருக்கு. இதுல பன்னீர் வருது. அதுல பாத்தீங்கன்னா நான்வெஜ் வெஜ்ஜுக்கும் அந்த ரெண்டு பொருட்கள் மட்டும் தான் டிஃபரன்ஸ். மற்றதெல்லாம் எல்லா வகையான உணவும் வந்துருச்சு. இல்லை பன்னீர் பட்டன் மசாலா, பன்னீர் டிக்கா மசாலான்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே இருக்கிறது இருக்கு. நான்வெஜ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கு. அப்போ நம்ம உணவு எதுக்கு அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த திருவள்ளுவர் திருக்குறள்லேயே சொல்லியிருக்காரு, முதல்ல நீங்க ஒரு உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு உணவு சாப்பிட்றது, அந்த உணவு சாப்பிட்ட பிறகு அடுத்த உணவு எப்போ நீங்க சாப்பிடணும்னா இந்த உணவு முழுசா செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு. அதுல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க உணவு நீங்க சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடிச்சு அந்த உணவு வயிற்றுல போய் ஜீரணமானதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவு சாப்பிடணும். ஆனா நம்ம அந்த மாதிரி உணவு பழக்க முறையை மாத்தி ரொம்ப ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நார்மலாவே நம்ம வீட்டுல 3 வேளை சாப்பிட்றோம், சம்டைம்ஸ் 4 வேளை போகுது. சரிங்களா? அப்ப உணவு பழக்கம்ங்கிறதுல முதல்ல ஆரம்பிக்கிறது என்னன்னா, நீங்க ஆன்மீகத்துக்கு போயிட்டீங்கன்னா உணவு ரொம்ப 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 முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன்னா நீங்க உண்ற உணவுல 3 வகையான குணங்கள் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு ராட்சச குணம் ரஜஸ், சத்வ குணம் சாத்வீகம், மூணாவது பாத்தீங்கன்னா தமச குணம் தமஸ் அப்படின்னு 3 இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது முந்தின எபிசோட் நீங்க பாத்தீங்கன்னா 3 குணங்கள் என்னென்னங்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ உணவுலையும் அந்த 3 குணங்கள் இருக்கு. அப்ப அந்த உணவுல 3 குணம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உணவு கெட்டு போற உணவா இருக்கலாம், இல்ல அந்த ஒரு மாதிரி மந்த நிலை கொடுக்கக்கூடிய உணவுகள் ஒரு பக்கம், அதாவது தமச குணம் கொடுக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராட்சச குணம், நான் வெஜிடேரியன்ல அதுல வந்துடும். அப்ப நீங்க எந்த உணவை உட்கொள்றீங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் உங்க குணம் செயல்பாட்டுக்கு வரும். உங்க குணம் செயல்பாட்டுக்கு அதுதான் ரியாலிட்டிக்கு வெளியில வரும். அப்ப சாத்விக உணவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த சாத்விக உணவு அப்படிங்கிறது என்னன்னா, வெஜிடேரியன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப வெஜிடேரியன்லயே நீங்க என்ன பண்றோம்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, டிக்கா மசாலா, அப்படி இப்படின்னு எல்லா மசாலா பிளேவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாச்சு. அப்போ உணவு பழக்கம் எங்கிருந்து எங்க வருது நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? நம்மளுடைய உணவு நம்ம உடலுக்கு அடிப்படை தேவை அப்படின்னா மூச்சு. உணவு இல்லாம இருந்தாலும் மூச்சு இல்லாம இருக்க முடியாது. அப்ப மூச்சு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவை. அப்போ உங்களுடைய மூச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்க மூச்சுங்கிற பிராணம்னா உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியை நீங்க எந்த அளவுக்கு உட்கொள்றீங்க, சீரா உட்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி பெருகும் நான் சொல்லியிருக்கேன். அப்ப மனிதனுடைய முதல் உணவுங்கிறது காற்று. அதை நம்ம உணவா பார்க்கறது இல்ல, இனிமேல் அதை உணவா பாருங்க. சரிங்களா? பிராணனை புசிப்போம்னு ஒண்ணு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. பிராணனை புசிப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிராண சக்தியை சாப்பிடுறதுங்கிற அதோட மீனிங். அப்போ முதல்ல காற்று, காற்றுக்கு அப்புறம் என்ன? நீர், தண்ணீர். ஸோ தண்ணீர் நம்ம குடிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் டைட்டிங்லாம் வந்துருச்சு. தண்ணி மட்டுமே குடிச்சு அவங்களுடைய டைட் இருக்கிற ஃபார்முலாலாம் வந்துருச்சு. ஸோ முதல்ல காற்று, தண்ணீர். தண்ணீருக்கு அடுத்து என்ன அப்படின்னா பழங்கள், ஃப்ரூட்ஸ். அப்ப பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பழங்களை நீங்க சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அது எளிதா டைஜஸ்ட் மட்டும் ஆகாம பழங்கள்ல இருக்கக்கூடிய பிராண சக்தியோட அளவு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அப்ப நீங்க பழங்களை மட்டுமே சாப்பிட்டு வர்றதுங்கிறது ஒரு வகையான டைட்டிங். அதுக்கப்புறம் காய்கறிகள். அப்ப காய்கறிகளை நம்ம ஒண்ணு பச்சையா சாப்பிடுறோம், இல்ல வேக வச்சு சாப்பிடுறோம். அதுல மசாலாக்கள் இல்லாம சாப்பிடுற காய்கறிகள் பேசிக்கா. அதுல கீரை, காளான், இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. இது இல்லாம காய்கறிகள்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு, நம்ம தெரியும். அந்த காய்கறிகளை தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மற்ற வகையான உணவுகள் என்ன? அரிசி,
பருப்பு, கோதுமை இந்த மாதிரி உணவுகள்லாம் அடுத்து வர்றது. அதுக்கு அப்புறம் தான் வெஜிடேரியன்ல உள்ள இந்த மசாலா ஃபிளேவர்ஸ் போட்டு இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் வருதா? எஸ். இதுக்கு அப்புறம் நான் வெஜிடேரியன் வருது. அந்த நான் வெஜிடேரியனே வெறும் கறி, அதாவது பச்சையா அந்த காலத்துல மனிதர்கள்லாம் சாப்பிடலாம், பச்சை கறியை சாப்பிட்ற ஒண்ணு, அதுக்கப்புறம் வேக வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் மசாலா. அப்ப நீங்க பாருங்க, நம்ம சாதாரணமா ஒரு உணவுன்னு நினைச்சது எத்தனை வகைப்படுதுன்னு பாருங்க. அப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா, நீங்க ஆன்மீகத்துல இறங்குறீங்க அப்படின்னா நீங்க இப்ப வரைக்கும் என்ன சாப்பிட்டு இருந்தீங்கிறத விட்டுருங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா இனிமேல் என்ன சாப்பிடுறோம் அப்படின்னா, நீங்க ஆன்மீகத்தினுடைய ஸ்டார்டிங் வந்துட்டீங்க, உள்ளுக்குள்ள பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்க, தியானம் பண்றீங்க, மெடிடேஷன் பண்ணி மூச்சு பயிற்சி பண்றீங்கன்னா இதுதான் ஆர்டர். ஆர்டர்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா உள்ளதுல இருந்து இந்த எண்டு கொண்டு வரணும். அதாவது மூச்சு டு கரிசோறுன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப கரிசோறு தான் எக்ஸ்ட்ரீம். நீங்க அந்த கரிசோறுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிகிரீஸ் ஆகி வந்து நீ கடைசியா பழங்களுக்கு வந்து, நீருக்கு வந்து காற்று மட்டும் எடுத்துக்கொள்ற நிலைதான் உச்சபட்ச நிலை. அதான் சித்தர்கள் பண்ணுவாங்க. வெறும் காற்றை மட்டும்தான் அவங்க சுவாசிப்பாங்க, பிராணசக்தி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அதுதான் உச்சபட்ச நிலை அது. அப்ப இங்க பாருங்க, அப்ப என்ன பண்றீங்க நீங்க? அப்ப உணவுகள் எங்க இருந்து வருது? அப்ப நான் வந்து நான்வெஜ் இருக்கேன் அப்படின்னா, நான்வெஜ்ல எக்ஸ்ட்ரீம் நான்வெஜ்ல பயங்கரமான அந்த கிரில் சிக்கன், அது இது எல்லாமே குறைச்சிக்கங்க. நம்ம முழுமையா ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது. நிறைய பேருக்கு டெய்லியும் ஏதோ ஒன்று கறி இருந்தால் தான் சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்போ அதை குறைங்க, வீக்லி ஒன்ஸ்க்கு மாறுங்க. முதல்ல டெய்லி ஒன்ஸ் இருந்தவங்க வீக்லி ஒன்ஸ்க்கு மாறுங்க, வீக்லி ஒன்ஸ்க்கு இருந்தவங்க மந்த்லி ஒன்ஸ்க்கு மாறுங்க. அப்ப ரீப்ளேஸ்மெண்ட் எது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அந்த வெஜிடேரியன். அப்ப வெஜிடேரியன்லயும் நீங்க அந்த உணவு முறை என்ன இருக்கு உங்களுக்கு வந்து அரிசி, கோதுமை அதெல்லாம் இருக்கு, அதுக்கு வாங்க. அதுக்கப்புறம் எங்க போறீங்க? இன்னும் கம்மி பண்ணிட்டு வரும்போது காய்கறிகள் வந்து கம்மி பண்ணிட்டு வரும்போது பழங்கள்ல இருந்து தண்ணீர்ல இருந்து காற்று. அப்ப நீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை வந்து ரெடியூஸ் பண்றதுலயும் பெரிய ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி உங்க பாடி சில உணவு பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆயிருக்கும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி கொண்டு வரும்பொழுது உங்களால இதை சாதிக்க முடியும். அப்ப மேஜரான விஷயம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு உணவு உட்கொள்ளும் அளவை குறையுங்கள். ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை சாப்பிட்றதை விட்டு 2 வேளை சாப்பிட்டு பழகுங்க. காலையில ஒரு தடவை சாப்பிடுங்க, ஈவினிங் ஒரு தடவை சாப்பிடுங்க. இல்லையா, காலையில சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, நைட்டு வெறும் ஏதோ ஒரு வாழைப்பழம், ஒரு பால், டம்ளர் பால் அந்த மாதிரி பருகிட்டு படுத்தது. இதுதான் விஷயம். அப்படி இல்லையா 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்குன்னா உங்க உடலை பேசிக்கா கரெக்டா கொண்டு வந்து. ஏன்னா நீங்க காலையில எந்திரிக்கும் போது இந்த உணவெல்லாம் என்ன பண்ணும், உங்க உடம்புல டைஜஸ்ட் ஆகாம இருக்கும். டைஜஸ்ட் ஆகாம இருந்தாலே உங்களால தூங்க முடியாது, லேட்டா எந்திரிப்பீங்க. எந்திரிச்சாலும் உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கும், உங்களால முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒன்னும் ராட்சச குணம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறது, இல்லையா தமச குணம் ரொம்ப சோம்பேறித்தனப்படுறது. காலைல எந்திரிக்கும் போது 2 தான், ஒன்று டென்ஷனோட எந்திரிப்போம், இல்லை சோம்பேறித்தனத்தோட எந்திரிப்போம். அந்த ரெண்டுமே இல்லாம சத்துவ குணம் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த உணவுகள் ஃபாலோ பண்ணணும். அப்ப நீங்க தியானத்துல ரொம்ப சிறந்து விளங்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிற கரிசோர்ல இருந்து நேரா ஒவ்வொரு ஸ்டெப்பா குறைச்சு வந்து காற்றுங்கிற ஒரு நிலைக்கு வந்தீங்கன்னாவே அதுதான் மிகவும் உன்னதமான நிலை. பட் அந்த அளவுக்கு நம்ம போக முடியுமா அப்படிங்கிறது இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை உணவுடைய எண்டு குவாலிட்டி எங்க வரணும், அது 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் எப்படி வேணா ஆகலாம். பட் எண்டு டீட்டெயில் எங்க வந்து நிக்கணும்னா காய்கறிகள், பழங்கள், நீர், காற்று, இந்த 4ல வந்து நிக்கணும். உங்க வாழ்க்கை முழுக்க இந்த காய்கறிகள், பழங்கள், நீரு, காற்று, இந்த 4க்குள்ள வந்துட்டாலே ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப சூப்பரா உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அது காய்கறிகள் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப மசாலா அந்த மாதிரி விஷயங்கள் போடாம கம்மி பண்ணிக்கணும். அப்போ வந்து இது எல்லாமே, அப்போ நான் சாப்பிடவே கூடாதா அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீக்லி ஒன்ஸ் ஏதோ ஒன்று வச்சுங்க. அந்த வீக்லி ஒன்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு அது தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். அப்போ முதல்ல பிராண சக்தி கொடுக்கக்கூடிய காற்று, பிராணனிலேயே உயிர் வாழ முடியும். ஆனால் அதுக்கு பயங்கரமான பிராக்டிஸ் தேவை. அதுக்கு நீங்க முதல்ல இந்த உணவு கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிராணன்லேயே நீங்க உயிர் வாழ்ந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு உணவு தேவைங்கிறது இருக்காது. இதெல்லாம் பழைய காலத்துல சித்தர் முறைகள். இதெல்லாம் அந்த காலத்துல உணவுங்கிறதே வந்து நம்ம இப்போ உணவுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம். நம்மளுடைய பணம், நம்மளுடைய சேவிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உணவு முறைகளுக்கு ரொம்ப போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க குறைக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுடைய டெஃபினட்டா பட்ஜெட்டும் குறையும், அதே மாதிரி உடல் நலக்கும் ரொம்ப நல்லது. அப்போ வந்து டோன்ட் ஃபால் ஃபார் அவுட்டர் திங்ஸ். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, பார்க்கும் போதே ரொம்ப எச்சி வருது, இதெல்லாம் ஐம்புலன்கள்.
புலனடக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர முடியும். கொண்டு வர உங்கள் புலன்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுல வரும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடாம இருக்க முடியாது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியாது, இது சாப்பிடணும், காலைல எந்திரிச்சோன்னு டீ குடிக்காம அவங்களால இருக்கவே முடியாது, ஒரு காஃபி குடிச்சதான் முடியும் அவங்களுக்கு எல்லாமே. அப்ப இதெல்லாம் இருக்கா? இப்ப இந்த கரிசோறுனா கரிசோருக்கு அடுத்து இருக்கு, ஆல்கஹால் இருக்கு, ட்ரக்ஸ் இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு போக வேணாம். அப்போ மேக்ஸிமம் இந்த கரிசோர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கரிசோர், கறியில இருந்து நான்வெஜ்ல இருந்து பாயில்டு நான்வெஜ், பாயில்டு நான்வெஜ்ல இருந்து வெஜிடேரியன், வெஜிடேரியன்ல அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறது, அதுக்கப்புறம் அதை கம்மி பண்ணி ஒரு சிம்பிளான உணவு முறை, சாப்பாடு, கோதுமை, அந்த மாதிரி விஷயங்கள், அதுலேருந்து கம்மி பண்ணி வெஜிடபிள்ஸ், தென் ஃப்ரூட்ஸ், அப்புறம் வாட்டர் மட்டும், தென் பிராணன் மட்டும் காட்டுறது. புரியுதுங்களா? இந்த உணவு இப்போ இதுல மட்டும் நீங்க அந்த ஆன்மீகத்துல இறங்கினோடனே வெறும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட்டர் அண்ட் ஏர், இந்த காம்பினேஷன்ல மட்டும் நீங்க இருந்து பாருங்க. நீங்க ஒரு மாசம் பண்ணக்கூடிய பயிற்சி வெறும் 2-3 நாள்லயே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இது எல்லாத்தையும் என்னால குறைக்க முடியாது சார் அப்படின்னா இன்டேக்கை குறைச்சிருங்க. 2 வேலை தான் ஒரு நாளைக்கு. அப்புறம் மேக்சிமம் ஒரு 7 நாள்ல ஒரு 2 நாள் 3 நாள் வாட்டர் டைட்டிங் இருக்கு. வாட்டர் டைட்டிங்னா என்னன்னா, எந்த ஃபுட் எடுத்தாலும் லிக்விட்ல எடுங்க. கஞ்சி குடிக்கலாம் இல்லையா, கஞ்சி குடிக்கிறது, தண்ணி நீராகாரம் எடுத்துக்கங்க, ஜூஸா எடுத்துக்கங்க. ஸோ இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல எடுத்துட்டீங்கன்னா டைஜஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். டைஜஷன் இதுல அதிகமா டைஜஷன் எடுத்துக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் தான். 4 hours 5 hours இருக்கும். அப்ப அந்த டைஜஷனுக்கும் உங்க சக்தி போயிட்டு இருக்கு. அப்ப நான் வெஜிடேரியன் வெறும் டைஜஷன் மட்டும் தானே அப்படின்னா இல்லை. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மனநிலை, ராட்சச குணம் சொல்லுவாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க சாப்பிட அந்த குணநலங்கள் அதிகமா பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி அதுக்கு வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் பயங்கரமா இருக்கும், அதுவும் கிடையாது. வெஜிடேரியன்ல நிறைய ஃபுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தமச குணத்தில் உள்ளது. அது பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தான் கொண்டு போய் இருக்கும். அது டார்க்கா இருக்கும், செல்ஃபிஷ் நேச்சர், தான் இருக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கும். அப்ப அது இல்லாம ஒரு பேலன்ஸ் டயட்ல இருக்கீங்க. இது எல்லாம் ஆன்மீகத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும். அப்ப ஆன்மீகத்தை நான் ஃபாலோ பண்ணல, நான் பாட்டல என் வாழ்க்கைனா யூ கேன் ஜஸ்ட் கோ வித் லைஃப். பிறக்குறீங்க, சாப்பிட்றீங்க, உடம்பு வளர்க்குறீங்க, இறக்குறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த உடலை திருப்பி உயிராக்கணும், ஒளியாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த விஷயம். ஓகேவா? ஸோ இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப முக்கியமான உணவு டிஸ்கஸ் பண்ணோம். ஐ ஹோப் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நான் எல்லா வகையான ஃபார்ம்ஸும் சொல்லிட்டேன், அதுல எது பெஸ்ட்னு சொல்லிட்டேன். பட் இதை நீங்க ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பண்றது உங்க விருப்பம். சரிங்களா? ஓகே, ஃபைன். இன்னொரு எபிசோடு வர வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யோகி. இது தவம் தியானம் வித் யோகி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜீவன் டிவி தொலைக்காட்சி தாராபுரம். நன்றி, வணக்கம்.